தக்காளி சாதம் செய்வதற்கு ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா இலை, ஆனியன், 2 பச்சை மிளகா, டொமேட்டோ 2 எடுத்துருக்கேன். நான் 1 கிளாஸ் ரைஸ்க்கு நான் தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்து ஆயில் ஆட் பண்ணி கடுகு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஆனியன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மல்லி, புதினா இலை போட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டு அரைச்சி விழுதாக வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுவோம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி தூள் ஆட் பண்ணிக்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. விசில் போட்டு மூடி வச்சுருங்க. 3 விசில் விட்டு எடுத்தால் தக்காளி சாதம் ரெடி.